வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். என்னுடைய பெயர் டாக்டர் லாவண்யா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். மேலும் உடலியல்ல நான் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறேன். இங்க வேதாத்ரி மகிழ்ச்சி காலேஜ் ஆஃப் யோகால நான் உதவி பேராசிரியராகவும் பணிபுரிகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அடிப்படை மனித உடற்கூடியல் மற்றும் உடலியல்ல அலகு 3 யூனிட் 3 நம்ம பார்க்க போறோம். சோ இந்த யூனிட் 3ல முக்கியமா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நரம்பியல் அமைப்பு, நம்மளோட பிரெயின் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அப்புறம் ஸ்பைனல் கார்டு, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உணர்வு உறுப்புகள்னு சொல்லக்கூடியது ஸ்பெஷல் சென்சஸ் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நரம்பு மண்டலம் தான் இப்ப நம்ம முக்கியமா பார்க்க போறது. சோ நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உறுப்பு ஒண்ணு மூளை, அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடியது. சோ நரம்பு மண்டலத்துக்கு பிரிவுகள் இருக்கு. ஒவ்வொரு பிரிவுகளும் என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில்டா கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. ஸோ புற நரம்பு மண்டலம்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். அடுத்தது உணர்வு உறுப்புகள்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சென்சஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மனித உடலினுடைய ஒரு முக்கியமான உறுப்பு தான் மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மூளை தான் உடல் உறுப்புகளை மற்றும் உடல் செயல்பாடுகளை அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மைய உறுப்பு அப்படின்னா அது மூளை தான். சோ அதனால மூளையினுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்ப நீங்க நிறைய இந்த பகுதிகள்லாம் பார்த்திருப்பீங்க. வீடியோ பார்க்கும்போது எப்பயுமே நம்ம முதல் பகுதி அனாட்டமி பார்ப்போம், அதாவது உடல் கூறியல்னு சொல்லக்கூடியது, உடல் அமைப்பை பத்தி பார்ப்போம். அடுத்தது பிசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது, உடல் அதனுடைய செயலியல்னு சொல்லக்கூடியது, அது பார்ப்போம். அதே மாதிரிதான் இப்ப மூளை நம்ம படிக்க போது கூட மூளையினுடைய அமைப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க இப்போ நீங்க பாடத்தினுடைய முக்கியமான லெசன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவா நரம்பு மண்டலம் எதால ஆயிருக்குன்னா, நம்ம செல்களால, எல்லா உறுப்புகளும் எல்லா மண்டலங்களும் இயக்கங்களும் செல்களால தான் அடிப்படையா இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய செல்கள் பேரு நியூரான்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி மனிதனுடைய மூளை ஒரு சேஃபான ஸ்ட்ரக்சரா நமக்கு ஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டை ஓட்டுக்குள்ள பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம அந்த மண்டை ஓடுக்குள்ள நமக்கு சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளூயிட், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்துக்குள்ளதான் இந்த மூளை சேஃபா பிரசண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மூளைக்கு சில பகுதிகள்லாம் இருக்கு. அதாவது மூளையினுடைய அமைப்பும் அதனுடைய செயல்பாடுகளும் நீங்க படிக்கணும்னா மூளை பற்றி 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒண்ணு செரிப்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா செரிபெல்லம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைன்செஃபலான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூளைக்குள்ள இருக்கக்கூடிய தலாமஸ், ஹைப்போதலாமஸ் பற்றி படிக்கக்கூடியது. அடுத்தது பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரெயின் ஸ்டெம்னா கீழே மூளையினுடைய தண்டு பகுதி. அந்த மூளையினுடைய தண்டு பகுதி தான் கீழே ஸ்பைனல் கார்டா கண்டினியூ ஆகுது. சோ இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அடிப்படை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நரம்பு மண்டலத்துல இந்த பகுதியெல்லாம் நம்ம படிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புலன் உறுப்புகள்னு சொல்லக்கூடிய நமக்கு 5 புலன் உறுப்புகள் இருக்கு. அந்த புலன் உறுப்புகள் எப்படி செயல்பாடாகுது அப்படிங்கிறதும் பார்க்க போறோம். மேலும் என்னன்னா இந்த ஸ்பைனல் கார்டு பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். அதாவது ஸ்பைனல் கார்டு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த முதுகுத்தண்டு நமக்கு மூளைக்கு வெளியில வந்துடுச்சுன்னா அதுக்கு பேருதான் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மூளைக்குள்ள இருக்கும்போது, அதாவது அந்த ஸ்கல்குள்ள இருக்கும்போது அதுக்கு பேரு பிரெயின் ஸ்டெம். அந்த பிரெயின் ஸ்டெம் தான், அந்த மூளையினுடைய அடித்தண்டு தான் அந்த ஸ்கல்லுக்குள்ள வெளியில வரும்போது ஃபொராமன் மேக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையின் வழியா வெளியில வரும்போது அது ஸ்பைனல் கார்டை கண்டினியூ ஆகுது. ஏன் இதை பத்தி முக்கியமா படிக்கணும் அப்படின்னா, உங்க உடல் ஸ்பைனல் கார்டு எப்படின்னா ஒரு 2-வே பாத்வேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பிரெயின்ல இருந்து நம்ம உடலுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாலும் இந்த ஸ்பைனல் கார்டு வழியா தான் வரணும்.
அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம உடல் கொண்டு போய் கொடுக்கணும்னாலும் இந்த ஸ்பைனல் கார்டு வழியா தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க உடல், ஸ்பைனல் கார்டு, அப்புறம் பிரெயின், இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு வேலை செய்யுது. ஸோ இப்ப நம்ம முதல்ல நரம்பு மண்டலத்துக்குள்ள போயிடலாம். மூளையினுடைய பகுதிகள், அதனுடைய செயல்பாடுகள் பத்தி முதல்ல படிச்சுக்கலாம். இப்போ நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூளையினுடைய அமைப்பு செரிப்ரம், செரிபெல்லம், அதுக்கப்புறம் டைன்சோஃபெலான், பிரெயின் ஸ்டெம், இதை பத்தி படிக்கணும். எப்படி அது ஸ்பைனல் கார்டா போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது நமக்கு வந்து நியூரான் அப்படிங்கிறது தான் அந்த நரம்பு மண்டலத்தினுடைய முக்கியமான செல்கள் வந்து நியூரான்னு சொல்லுவாங்க. அந்த நியூரானுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி நியூரான்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கு. ஒவ்வொரு நியூரானும் கிட்டத்தட்ட ஒரு 80,000 பிற நியூரான்களோட கனெக்ட் ஆயிருக்கிற அளவுக்கு அதுக்கு வலிமை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள்லயே நமக்கு வந்து ரொம்ப வருஷம் லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட மனிதனுடைய ஆயுள் காலம் வரை இருக்கக்கூடிய லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லு வந்து இந்த நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய நியூரான் செல்கள் தான். அதே மாதிரி இப்ப நரம்பு மண்டலத்துக்கு நிறைய பிரிவினைகள் வந்து இருக்கு. அந்த பிரிவினைன்னு சொன்னா பிரிவுகள்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து நரம்பு மண்டலத்தை வந்து சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மைய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் உங்களுடைய மூளையினுடைய ஒரு அமைப்பு. இந்த மூளை பாத்தீங்கன்னா மேல ஸ்கல்லுக்குள்ள இருக்கும்போது, மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய மடிப்புகளோட மடிஞ்சிருக்கும். அந்த மடிப்புகளுக்கு வந்து பெயர் இருக்கு, சல்சை அண்ட் கைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய மூளையினுடைய பெரும் பகுதி ஆக்குபை பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் கால்ட் செரிப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பகுதி தான் செரிப்ரம். அது கீழே ஒரு மடிப்பு பகுதியோட இருக்கிறது வந்து செரிபெல்லம்னு சொல்லுவாங்க. அந்த செரிபெல்லம்க்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மூளையினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா வலதுன்னு இருக்கு, இடதுன்னு இருக்கு. வலது பகுதியினுடைய மூளை, இடது பகுதியினுடைய மூளை. உங்களுடைய வலது பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லக்கூடியது ரைட் சைட் ஆஃப் த பாடியை வந்து லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணும், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து ரைட் பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு அந்த பிரெயினுக்கு இடையில, ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுத்துக்கும் இடையில தனித்தனியா தான் இருக்கும். இது யூஸ்வலா கனெக்ட் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் வந்து ரெண்டு பிரெயினையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல வந்து சென்டர் ஆஃப் த பிரெயின்ல வந்து யூ ஹாவ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைப்போதலாமஸ், தலாமஸ் அப்படின்லாம் சில உறுப்புகள் இருக்கு. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது தான் மூளையினுடைய அடித்தண்டு. இதுல வந்து மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா அப்லாங்கேட்டா அப்படிங்கக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பிரெயின் ஸ்டெம்மா கண்டினியூ ஆகுது. இப்ப பிரெயின் ஸ்டெம்னாலே 3 பகுதிகள் தான், மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா அப்லாங்கேட்டா. இது 3 சேர்ந்ததுதான் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் ஸ்டெம் தான் இது எல்லாமே மூளைக்குள்ள, ஸ்கல்லுக்குள்ள சேஃபா இருக்கும். ஒன்ஸ் ஸ்கல்லுல இருந்து வெளியில வரும்போது அந்த ஃபொரானம் மேக்னம் வழியா அந்த பிரெயின் ஸ்டெம் வந்து கீழே கண்டினியூ ஆகுறது தான் ஸ்பைனல் கார்டு அல்லது முதுகு தண்டுன்னு சொல்லக்கூடியது. இங்க கீழே வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்க காமிச்சிருக்கிறாங்க. சோ இந்த மூளையினோட அமைப்பும் சரி, இந்த ஸ்பைனல் கார்டும் சரி, அந்த சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்ல இருக்குன்னு பார்த்தோம். இது இல்லாம நிறைய லேயர்ஸ் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு கூட இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து டியூரா மேட்டர்னு சொல்லுவாங்க, வெளிப்பகுதியினுடைய லேயர்ஸ்ன்னு சொல்றது. அப்புறம் மிடில்ல வந்து அரக்னாய்ட், அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து பயாமேட்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவரிங்ஸ் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். இதுவும் வந்து முக்கியம், ஏன்னா இதுக்குள்ளதான் பிரெயின் வந்து பாதுகாப்பா இருக்கும் அண்ட் ஸ்பைனல் கார்டும் பாதுகாப்பா இருக்கு இத்தனை லேயர்ஸ்குள்ள. இன்னொன்னு, நம்ம பிரெயினை பத்தி பொதுவா படிக்கிறோம் அப்படின்னா யூஸ்வலா மெடிக்கல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து மூளையினுடைய தோற்றத்தை வந்து பாக்குறது, எனி பிளட் கிளாட்ஸ் இருந்தா அதை பார்க்கக்கூடியது. அதே மாதிரி எம்ஆர்ஐன்னு சொல்லக்கூடியது காந்த ஒளி நிழல் படம்னு சொல்லுவாங்க. அதுல சின்ன ஒரு மைன்யூட் சேஞ்சஸ்னா கூட நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாவே ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லயோ இல்ல ஒரு பிளட் கிளாட்ஸ் இருக்கிற பிரெயின்ல இல்ல ஸ்ட்ரக்சரலா ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற போதெல்லாம் நம்ம வந்து அந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கூட பெட்டரா இருக்குதா அப்படின்லாம் கூட நம்ம எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன்ஸ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இஇஜின்னு சொல்லக்கூடியது மின்னிழல் படம்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெயினுடைய செயல்பாடுகளை வந்து
அலைச்சூழலா வந்து நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம யூஸ்வலா வந்து பிரெயினுடைய அலைச்சூழல் 1 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வந்து இருக்கும். இந்த அலைச்சூழல்கள் எல்லாமே நம்ம மூளையினுடைய செயல்பாடுகளா வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது 2 நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் அண்ட் தென் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரிவினை காட்டுறது வந்து சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு யூஸ்வலா வந்து வரும். இந்த பிரெயினுங்கிறதுலதான் செரிப்ரம், செரிபெல்லம் இதெல்லாம் இருக்கு. ஸ்பைனல் கார்டுங்கிறது நம்ம சிக்னல்ஸ் வந்து பிரெயின்ல இருந்து உறுப்புகளுக்கு கொண்டு போறதுக்கும் உறுப்புகள்ல இருந்து பிரெயினுக்கு கொண்டு போறதுக்கான சிக்னல் ஸ்பைனல் கார்டு வழியா போகும். அதே மாதிரி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது புற நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம். இதுல மோட்டார் அண்ட் சென்சரி நியூரான்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மோட்டார் நியூரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரெயின்ல இருந்து ஒரு உறுப்போ இல்ல ஒரு தசைக்கோ இன்ஃபர்மேஷன் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் மோட்டார் நியூரான்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலா நீங்க இப்போ கையை மேல தூக்கணும்னாலும் கையை இறக்கணும்னாலும் பிரெயின்ல இருந்து ஒரு கண்ட்ரோல் வருது. அவங்க கையை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான மசில்ஸ் எல்லாம் வேலை செய்ய வச்சு அந்த கண்ட்ரோலை வந்து எடுக்கிறது வந்து மோட்டார் நியூரான்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே வந்து நீங்க ஒரு பொருளை தொடுறீங்க அப்படின்னா அந்த பொருள் சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா, அது சூடா இருக்கா, கோல்டா இருக்கா, இல்ல நீங்க ஒரு சூடான ஒரு பொருளை தொடுறீங்க, தொடும்போது டக்குன்னு நீங்க கையை எடுக்கிறீங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பொருளை தொடும்போது அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய டெக்ஸ்சர், அது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு போறது யாரு அப்படின்னா ஒன்லி இந்த சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த மோட்டார் நியூரான இன்னும் பிரிவு என்ன பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொமேட்டிக் அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பிரிப்பாங்க. சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ், உங்க உடம்புல நீங்க தனிச்சையா மூவ் பண்ற வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னா தன்னிச்சை அற்ற, அதாவது நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது தானாவே இயங்கக்கூடிய உறுப்புகளை கண்ட்ரோல் பண்றது வந்து இன்வாலண்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமே இன்னமும் என்னவா டிவைட் பண்றாங்கன்னா ஒண்ணு வந்து சிம்பத்தட்டிக், அப்புறம் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலா வந்து சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட உடம்புல வந்து ஃப்ரைட் அண்ட் ஃபிளைட்னு சொல்லுவாங்க. எப்பப்பெல்லாம் பதட்டம் இருக்கோ, எப்பப்பெல்லாம் பயம் இருக்கோ, அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் அண்ட் ஃபிளைட் சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வேகமா இப்ப நீங்க ஓடணும் இல்லைங்களா, இப்போ ஒரு பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு, எதையோ ஒண்ணு பாக்குறீங்க, அதை நீங்க ஓடணும் அப்படின்னா உடனே சிம்பத்தட்டிக் வேலை செய்யும். நீங்க ஓடுறதுக்கான ரத்த ஓட்டத்தையும் மசில் கண்ட்ராக்ஷனையும் அதிகப்படுத்தி உங்களை வேகமா செயல்பட வைக்கிறது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் நீங்க வேகமா செயல்பட்டுட்டீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க அதை காம் டவுன் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும்னா பேக் டு நார்மல் வரணும் அப்படின்னா உங்களோட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதனுடைய கண்ட்ரோல் எடுத்து நீங்க நார்மலா வர்றதுக்கு வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து செயல்படும். அதுதான் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ எந்த இடத்துல வேலைப்பாடு அதிகமாகணும்னாலும் சிம்பத்தட்டிக் வேலை செய்யும். அதே மாதிரி வேலைகளை வந்து நிதானமாக்குறதுக்கு, கம்மி பண்றதுக்கு அப்படின்னா பாராசிம்பத்தட்டிக் வேலை செய்யும், பேக் டு நார்மல்னு சொல்றது. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல தான் ஒண்ணு வந்து பிரெயின், இன்னொன்னு வந்து யூ ஹாவ் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த பிரெயின் அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட அதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1.36 கிலோகிராம் வந்து அது பொதுவா அத்தனை வெயிட் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடம்புல வந்து 5% 5ல் 1 பங்குனுடைய ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு தான் அதிகமா செயல்படுது. அதே மாதிரி உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்தத்துல ஒரு 3 to 4 நிமிடம் வந்து உங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு, இல்ல ரத்த ஓட்டம் வந்து சரியா இல்லை அப்படின்னா நீங்க வந்து கோமாக்கு போற அளவுக்கு, இல்ல டெத் கூட ஆகுற அளவுக்கு, மரணம் கூட நிகழ்ற அளவுக்கு நம்ம உடலும் போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு தான் இந்த மூளைன்னு சொல்லக்கூடியது. சோ அதே மாதிரி நீங்க புறநரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்லுவோம். இதுலதான் அந்த சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக், அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா பரிவு நரம்பு மண்டலம், பக்க பரிவு நரம்பு மண்டலம்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ பரிவு நரம்பு மண்டலம் தான் சிம்பத்தட்டிக், பக்க பரிவு தான்
பாராசிம்பத்தட்டிக்னு சொல்றது. அதை பத்தின டீட்டெயில் எல்லாமே பார்த்தோம். அவசர காலத்துல வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு அந்த இடத்துல எல்லாம் பரிவு நரம்பு மண்டலம் வேலை செய்யும். அதே மாதிரி உடம்ப வந்து திரும்பி பேக் டு நார்மல்னு சொல்றது, இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது, அமைதிப்படுத்துதல் எல்லாமே பக்க பரிவு நரம்பு மண்டலம் வேலை செய்யும். அதே மாதிரி இப்ப மூளையினுடைய பகுதிகள், இப்ப மூளை தனியாவே நம்ம படிக்கிறோம். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், இல்லைன்னா ஒரு ஓவராலா நீங்க என்னென்ன அதனுடைய வேலை செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தது. இப்போ ஸ்பெசிபிக்கா இன் பர்டிகுலரா இப்போ மூளை பத்தி படிக்கணும் அப்படின்னா, மூளை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வலது இடது பக்கம் 2 இருக்கு. அதே மாதிரி ரெண்டுமே கார்பஸ் கொலோசமால இணைஞ்சிருக்கு, இது பார்த்தோம். மேல வந்து பெரிதா இருக்கக்கூடிய பகுதி தான் செரிப்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு பேரு தான் ஆங்கிலத்துல செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 80% மூளை வந்து இந்த செரிப்ரல் கார்டெக்ஸால தான் உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து மடிப்புகளா இருக்கும். அது சல்சை கைரைன்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது 4 முக்கியமான பகுதிகளை கொண்டதுதான் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது 4 தனித்தனி பகுதிகள் ஒரே மாதிரி உருவெடுத்திருக்கிறது தான் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ன்னு சொல்றது. அது வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் காமனா அந்த பேர் தான். அதாவது என்ன பேருன்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். இப்ப முதல்ல அப்புறம் சிறுமூளைன்னு சொல்லி பாக்குறது. சிறுமூளைங்கிறது தான் செரிபெல்லம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் முளைத்தண்டுன்னு சொல்றது, அதுதான் பிரெயின் ஸ்டெம். பிரெயின் ஸ்டெம்ல மிட் பிரெயின், பான்ஸ், மிடில் ஆப்லாங்கேட்டான்னு சொல்றது. பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த பெருமூளைன்னு சொல்லக்கூடிய செரிப்ரம் பார்ட் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து சிந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, அப்புறம் அதாவது அனலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்க அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாமே இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ங்கிற பகுதி தான் ஹெல்ப் பண்ணுது. மேல அந்த ஸ்பீச்ன்னு சொல்லக்கூடியது, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், பேசுதல், இது எல்லாமே செரிப்ரல் கார்டெக்ஸ். அதே மாதிரி ஹியரிங், நீங்க பேசுறத வந்து அதாவது உங்களோட லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு புரிய வைக்கிறது எல்லாமே இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் பண்ணுது. அதே மாதிரி இந்த செரிபெல்லம்னு சொல்லி சிறுமூளைன்னு சொல்றோம். இது மெயினா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கும்போது நம்ம பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். நம்ம நேரா நடக்கிறதுக்கு இந்த சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய செரிபெல்லம் ஹெல்ப் பண்ணுது. பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மூவ் ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, அப்ப நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு, அப்புறம் ரைட் லெக் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு, அப்புறம் லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு, அப்புறம் நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடும்போது நமக்கு அந்த கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. வலது ஃபர்ஸ்ட், இடது ஃபர்ஸ்ட், அப்புறம் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கோஆர்டினேஷன் எல்லாமே வந்து இந்த சிறுமூளை தான் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த மிட் பிரெயின், பான்ஸ், மிடில் ஆப்லாங்கேட்டான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முளைத்தண்டுன்னு சொல்லக்கூடியதுல 3 முக்கியமான பகுதி சேர்ந்துதான் அந்த முளைத்தண்டு பண்ணுது. சோ இதோட வேலை முக்கியமா பாத்தீங்கன்னா, உங்களோட சுவாசம், ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு சுவாசம் நீங்க எடுக்கணுங்கிறது, ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் எத்தனை தடவை துடிக்கணுங்கிறது, உங்க பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது, தூக்கம், சோ இந்த மாதிரியான கண்ட்ரோல் எல்லாமே வந்து அந்த முளைத்தண்டு தான் பார்க்கும். ரெண்டாவது, இப்ப இன்னும் டீட்டெயிலா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம மூளையின் பாகம் வந்து முதல்ல செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம், முளைத்தண்டு, தலாமஸ், ஹைபோதலாமஸ் சொல்லுவோம். இப்ப செரிப்ரமோட முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4 முக்கியமான லோப்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இப்ப முதல்ல உங்களோட நினைவாற்றல், உங்களோட உணர்ச்சிகள், அப்புறம் புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடியது, மெமரிஸ், அப்புறம் வந்து உங்களுடைய தன்னிச்சையான இயக்கங்கள் எல்லாமே, சிந்தித்தல், செயல்படுத்தல், அனலைஸ்னா அதை கால்குலேட் பண்றது, இது மாதிரியான எல்லாமே. அதே மாதிரி சிறுமூளை இப்பதான் பார்த்தோம், பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், உடல் சமநிலை, அப்புறம் தோரணை, அப்புறம் இது எல்லாமே. அதே மாதிரி முளைத்தண்டுன்னு சொல்லக்கூடியது சுவாசம், இதய துடிப்பு, இந்த மாதிரியான கண்ட்ரோல் எல்லாமே. அதே மாதிரி தலாமஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட உணர்ச்சிகளை வந்து மூளைக்கு அனுப்புறது, அது வந்து ரிலே சென்டர்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த இன்ஃபர்மேஷன் பிரெயின் போகணும்னாலும் இங்க வந்து இந்த இடத்துக்கு அனுப்புறது. பிரெயின்ல நம்ம நிறைய பகுதிகள் பார்த்தோம்.
அப்ப எந்த இடத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் அங்க நடக்கும். ஸோ அது தலாமஸ்ல நடக்கும். அதே மாதிரி ஹைப்போதலாமஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுடைய ஹார்மோன்ஸோட முக்கியமான கண்ட்ரோலர், அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஹைப்போதலாமஸ். பிட்யூட்டரியே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுதான் ஹைப்போதலாமஸ். அதே மாதிரி உங்களுடைய உடலினுடைய வெப்பநிலை, டெம்பரேச்சர், உங்களுடைய பசி, தாகம், ஹார்மோன் உற்பத்தி பண்றது, இது எல்லாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்லீப் கண்ட்ரோல், தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றது, அதுக்கான ஹார்மோன் செக்ரேட் பண்றது எல்லாமே வந்து ஹைப்போதலாமஸ் தான் பண்ணக்கூடிய பகுதி. அதே மாதிரி இப்ப நம்ம இப்போ இதுல பிக்சர்ல கொடுத்திருக்கிறாங்க உங்களுக்கு செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு இப்ப நம்ம தனித்தனியா பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்ப நம்ம வந்து 4 முக்கியமான பகுதிகள் இருக்கு செரிப்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து ஃப்ரான்டல் லோப் முன்பகுதி, பெரைட்டல் லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரைட்டல் லோப்னா சைட்ஸ்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி டெம்போரல் லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூஸ்வலா டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த இடம் தான் டெம்பிள்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடம் தான் டெம்போரல் பகுதி, இது பெரைட்டல் பகுதி, இது முன்பகுதி ஃப்ரான்டல் பகுதி. அதே மாதிரி நம்மளுடைய பின்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆக்சிபிட்டல் பகுதி. இப்ப இந்த ஃப்ரான்டல் லோப்னு சொல்லக்கூடிய முன்பகுதியில தான் என்னென்ன கண்ட்ரோல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூமெண்ட்னு சொல்லக்கூடியது, திங்கிங், நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறது, அதுக்கு ரீசனிங், அப்புறம் பிஹேவியர், நம்மளுடைய இந்த எமோஷன்ஸ், அப்புறம் மெமரிஸ், அப்புறம் ஸ்பீக்கிங், இது எல்லாமே இந்த ஃப்ரான்டல் லோப் பண்ணது. பொதுவா சொல்லும் போது திங்கிங், அனலைசிங், ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை யோசிச்சு அதுக்கு முடிவு கொண்டு வர்றது, அப்புறம் சில பேர் குழப்பத்துல இருக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே ஃப்ரான்டல் லோப் பண்ற வேலை. அப்புறம் பெரைட்டல் லோப்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரைட்டல் லோப் மோஸ்டா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களோட மெயினா வந்து சென்சரி ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பிரிக்கிறது, அதே மாதிரி சென்சேஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகளை இங்கதான் வந்து அதை பிரிச்சு பார்க்கும். அப்புறம் நீங்க ரீடிங்னு சொல்லக்கூடியது, சென்சரி டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொல்லுவாங்க. சென்சரி, இது சூடானது, இது வந்து கோல்டானது அப்படின்னு சொல்லி இந்த பிரெயின் தான் வந்து உங்களுக்கு சொல்லும். சோ இது அப்புறம் பாத்தீங்கன்னா டெம்போரல் பகுதி, இதுதான் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க. எஸ்பெஷலா இது காதுக்கு கிட்ட இருக்கிறதுனால இது ஹியரிங், நம்மளுடைய ஹியரிங், இதுதான் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி இதுதான் பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஹியரிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மெமரி, ஒரு இது எல்லாமே இதுதான் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஆக்சிபிட்டல் லோப்னு சொன்னோம், பின்னாடி பின்பகுதியோடைய மண்டை, இது வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா மெயினா விஷன், உங்களுடைய பார்வையினுடைய முக்கியமான கண்ட்ரோலர் ஏரியா விஷன். இங்கதான் விஷுவல் ரிசப்ஷன் சொல்லுவாங்க. நீங்க என்னென்ன உள்வாங்குறீங்களோ அது எல்லாமே, அதாவது பார்வையில நீங்க என்னென்ன உள்ள கொண்டு போறீங்களோ அது எல்லாமே இங்க அனலைஸ் செய்யப்பட்டு, அதாவது நம்ம என்ன பாக்குறோம், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பாக்குறோம், என்ன கலர்ல பாக்குறோம், அது எல்லாமே நம்மளுக்கு புரிய வைக்கிறது வந்து இந்த ஆக்சிபிட்டல் லோப் தான். பார்வை சம்பந்தமான எல்லா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்றது. அதே மாதிரி நம்ம செரிபெல்லம்னு பார்த்தோம், சிறுமுலைன்னு பார்த்தது, அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்ஸ், கோஆர்டினேஷன், ஃபைன் மோட்டார் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது. அடுத்தது பிரெயின் ஸ்டெம்னு சொல்றது. பிரெயின் ஸ்டெம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பிரீதிங், மூச்சினுடைய ஆழம், அளவை கண்ட்ரோல் பண்றது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணது, உங்களுடைய ஹார்ட் துடிக்கிறது கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே பிரெயின் ஸ்டெம். அதே மாதிரி நீங்க விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கும், நீங்க சாப்பாடு முழுங்குறதுக்கும், பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கும், இது எல்லாமே இந்த பிரெயின் ஸ்டெம் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து நம்ம போகக்கூடியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு பார்க்க போறோம். இப்ப நம்ம பிரெயின் ஸ்டெம் வரைக்கும் பார்த்துட்டோம். செரிபெல்லம், அப்புறம் தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பிரெயின் ஸ்டெம், இதெல்லாம் தான் முக்கியமான பகுதி மூளைக்குள்ள இருக்கிறது. ஒன்ஸ் பிரெயின் ஸ்டெம் அந்த தண்டு பகுதி வந்துச்சுன்னா, அந்த தண்டு பகுதி மூளையில இருந்து வெளியில வரும்போது அதுக்கு ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் கார்டு பாத்தீங்கன்னா இந்த வெர்டிபிராஸ் இங்க உங்களுக்கு பிக்சர்ல தெரியுது. இந்த வெர்டிபிராஸ்க்குள்ள ஒரு சின்ன கெனால்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு ஓட்டை வழியா மேல உங்களோட முதுகு ஸ்கல்லுல இருந்து வெளியில வந்து கீழே உங்களுடைய முதுகு தண்டுன்னு சொல்லக்கூடியது, அது அதனுடைய நுனி வரைக்கும் உங்களுடைய வெர்டிபிரா வரைக்கும் போகும். இது எல்லாமே இதனுடைய வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2-வே பாத்வே தான். மூளையில இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் உடலுக்கு வந்தாலும் ஸ்பைனல் கார்டு வழியா தான் வரணும். அதே மாதிரி மூளைக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போனாலும் ஸ்பைனல் கார்டு வழியா தான் கொண்டு போகணும். அதுக்கு பேர் தான் ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, மூளையினுடைய உதவியின்றி
அதாவது சில இடத்துல வந்து நீங்க உடனடியா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சூடான பொருள் கிட்ட தொட போயிட்டீங்க, டக்குன்னு நீங்க கை எடுக்குறீங்க. இல்ல நீங்க சுட்டடிச்சு உங்களுக்கு கை சுட்டடிச்சு டக்குன்னு நீங்க கை எடுக்குறீங்கன்னா, அது வந்து மூளை அதாவது உங்களுடைய முதுகு தண்டே அதனுடைய மூளை வரைக்கும் எடுத்துட்டு போகாம டக்குன்னு நீங்க கை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது முதுகு தண்டே அதனுடைய செயல்பாடு பண்ணும். சோ இந்த முதுகுத்தண்டு பாத்தீங்கன்னா, இது வந்து முதுகு எலும்பு வழியா, ஒரு பாதை வழியா, ஒரு குழாய் வழியா, ஒரு நீண்ட அமைப்போட உங்களுக்கு அந்த தண்டுவடம்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் கார்டு இருக்கும். இதனுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி தண்டுவடம் இருக்காது. எஸ்பெஷலி இந்த சர்விக்கல்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதியிலையும், இடுப்பு எலும்புன்னு சொல்லக்கூடிய லம்பார் பகுதியிலையும் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும். மத்த இடத்த கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்டு வந்து கீழே உங்களுக்கு அந்த சாக்ரம் அண்ட் காக்சிஸ் போகும்போது முழு தண்டுவடமா மேல பாக்குற மாதிரி இல்லாம கீழே போகும்போது நரம்புகளா அப்படியே அது வந்து மாறிடும். அதுக்கு பேர் வந்து காடா ஈக்வினா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வால் பகுதி மாதிரி நமக்கு வந்து அது மாறி அங்கிருந்து நரம்புகள் டைரக்டா வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிதான் ஸ்பைனல் கார்டு இருக்கும். அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு நம்ம வெர்டிப்ரா நம்ம வந்து படிக்கும் போது உங்களுடைய முதல் அழகு அதாவது யூனிட் 1ல அந்த வெர்டிப்ராக்கு பேர் இருக்கு. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரின்னு பார்த்தோம். அதாவது செர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரம் அண்ட் காக்சிஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் ஸ்பைனல் கார்டுக்கும் அந்த முதுகுத்தண்டு வழியா வெளியில வரும்போது அதுக்கும் பேர் இருக்கு. அதாவது சர்வைக்கல் பார்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, thoracic பார்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, அதே மாதிரி லம்பார் முதுகுத்தண்டு அந்த பார்ட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, அதே மாதிரி சாக்ரல் ஸ்பாட் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, அப்புறம் கார்டா ஈக்வெனா அந்த மாதிரி பிரிப்பாங்க. அதே மாதிரி இந்த பிக்சர்ல உங்களுக்கு அந்த பிரிவினைக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் நம்ம. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வைக்கல் கழுத்து பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இந்த இடத்துல இருந்துதான் அந்த நரம்புகள் போய் சேருது. அப்போ அதே மாதிரி அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனும் மூளைக்கு இந்த நரம்புகள் வழியா தான் வரும். அது என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் சொல்லி சொல்லுவாங்க. மின்னணு அந்த மாதிரியான இம்பல்சஸ் மூலியமா இன்ஃபர்மேஷன் வந்து கேரி பண்ணும். அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்ட்ல நீங்க ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புலதான் இருக்கும். நடுவுல வந்து ஒரு பட்டர்ஃபிளை ஷேப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதை கட் செக்ஷன் பார்க்கும்போது ஸ்பைனல் கார்டை கட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நடுவுல இந்த ஹெச் ஷேப்பா இருக்கிறது கிரே மேட்டர்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கிறது ஒயிட் மேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைனல் கார்டை தான் இந்த லேயர்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. இந்த லேயர்ஸ் என்னங்கிறது முன்னாடியே பார்த்தோம். டியூரா, அரக்னாய்டு அண்ட் பயாமேட்டர்னு சொல்லிட்டு. அப்ப இதே மாதிரி டார்சல் அண்ட் வென்ட்ரல் நோட்னு சொல்லுவாங்க. அதாவது முன்பகுதி ஸ்பைனல் கார்டோட பின்பகுதி. இந்த ரெண்டு இடத்துல இருந்து அந்த நர்வ்ஸ் நரம்புகள் வெளியில வந்து ரெண்டும் சேர்ந்து ஸ்பைனல் நர்வா வெளியில வரும். சோ இந்த அமைப்பை தான் இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு வெர்டிப்ரால இருந்துமே அந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் வெளியில வர்றதையும் பாக்குறோம். அந்த ஸ்பைனல் நர்வ் வெளியில வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போறதையும் பாக்குறோம். சோ இதுதான் வந்து இந்த ஸ்பைனல் கார்டோடையும் அந்த நரம்பு மண்டலத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு 5 புலன்கள் அதனுடைய உறுப்புகள்னு இருக்கு. 5 ஸ்பெஷல் சென்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, அப்புறம் சருமம், தோல் அப்படின்னு சொல்றது. இப்ப கண்ணுனுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா ஒளியை வந்து பாக்குறது, மூக்கனுடைய செயல்பாடு வாசனை அறியறது, அப்புறம் காது வந்து ஒளியை கேட்கறதுன்னு சொல்றது, உணர்தல்னு சொல்றது. இது மட்டும் இல்லாம உடலினுடைய சமநிலையும் காது செயல்படுத்துது. அதே மாதிரி நாக்குன்னு சொல்றது ருசியை உணர்றது. அப்புறம் சருமம்னு சொல்லக்கூடிய ஸ்கின் அப்படிங்கிறது பெயின் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி மற்றும் வெப்பம் அதனுடைய உணர்தல வந்து பெறுறது வந்து சர்மம், தோல் அப்படிங்கிறது. சோ அதனால நமக்கு உடல்ல 5 முக்கிய உறுப்புகள் இருக்கு. ஒண்ணு கண்ணு, காது, மூக்கு, அப்புறம் வாயின்னு சொல்லக்கூடிய நாக்கு, அப்புறம் நம்மளுடைய தோல் அப்படிங்கிறது. சோ ஒவ்வொன்றினுடைய செயல்பாடு என்னன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப கண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ இது செயல்படுத்துற உணர்வு வந்து பார்வை. அப்போ அதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஒளி, இன்னொன்னு நிறம்,
இன்னொன்னு வடிவம், அதனுடைய இயக்கம், அதனுடைய ஆழம். அதாவது ஒரு பொருளை நீங்க பாக்குறீங்க, அதனுடைய நிறம், வடிவம், இயக்கம் எல்லாத்தையும் வந்து ஆழமா பார்த்து அதை மூளைக்கு கொண்டு போறதுதான் கண்களினுடைய செயல்பாடு. இதை யாரு வந்து உள்ள பண்றா அப்படின்னா ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கண்ணனுடைய வேலையை பண்றது அப்படி யாருன்னா அதனுடைய ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ன்னு சொல்லி சொல்றது உள்ள அவங்க இருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் போட்டோ ரிசப்டார்ஸ்ன்னு பேரு. இந்த கண்ணனுடைய செயல்பாடுன்னு சொல்லக்கூடியது உள்ள யாரு பண்றான்னா இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ரிசப்டார்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த வேலையை செய்வாங்க. அங்க இருந்துதான் இன்ஃபர்மேஷன் வந்து பிரெயினுக்கு போகும். அதே மாதிரி காதுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காதுகளுக்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒண்ணு கேட்கறது, இன்னொன்னு வந்து சமநிலை, பேலன்ஸ் அண்ட் ஈக்விலிபிரியம் சொல்றது. சோ பொதுவாக காதனுடைய வேலை என்னன்னா ஒலி அதிர்வுகளை வந்து நமக்கு உள்ள வாங்கி, அது மட்டும் இல்லாம நம்ம உள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கு நம்மளுடைய காதுக்குள்ள, அது வந்து நம்மளுடைய பேலன்ஸுக்கு இந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப முக்கியமா ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி இங்க வந்து நம்ம இங்கேயும் ஒரு ரிசப்டார்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேர் மெக்கனோ ரிசப்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து இந்த காதுக்குள்ள இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயின் கொண்டு போறாங்க. அடுத்தது மூக்கு. மூக்கனுடைய செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நுகர்தல். சோ காற்றுல வந்து நமக்கு என்ன கெமிக்கலோ அந்த கெமிக்கல் வந்து அந்த காற்றுல கலந்து நமக்கு வாசனை அப்படிங்கிறது நமக்கு வந்து மூக்கினுடைய செயல்பாடு. இங்கேயும் நமக்கு வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலேஷன் நடக்குது. இதை யார் முக்கியமா பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபாக்டரி ரிசப்டர், அதாவது நுகர்ச்சி ஏற்பிகள்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கதான் வந்து இந்த வாசனைகளை வந்து கண்டறியறாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரே ஒரே நேரத்திலேயே நமக்கு பல விதமான வாசனைகளை நம்ம கண்டறியற அளவுக்கு நமக்கு வந்து இந்த மூளைக்கு அந்த திறன் இருக்கு. சோ பல ஆயிரக்கணக்கான வாசனைகளை வித்தியாசம் பண்றதுக்கான திறமையும் அந்த மூக்குக்கு இருக்கு. அது யாருன்னா அந்த ஆல்ஃபாக்டரி ரிசப்டர்ஸ் தான் பண்றாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நாக்குன்னு சொல்லக்கூடியது, நாக்கினுடைய வேலை என்னன்னா சுவை அப்படிங்கிறது. சோ பொதுவாவே நம்ம சாப்பிட உணவுல இருக்கக்கூடிய சுவைகள்ல நமக்கு இந்த கெமிக்கல் ஃபார்மேஷன்ஸ் உள்ள நடக்கக்கூடிய சில ரசாயன மாற்றங்கள்னால நம்மளுடைய நாக்குல இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ரிசப்டார், சுவை அரும்புகள்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நாக்குல இருக்கு. அது மைக்ரோஸ்கோப்ல பாக்குற அளவுக்கு ரொம்ப நுண்மையான ஒரு ஸ்ட்ரக்சர். அது அறுசுவைன்னு நம்ம சொல்லுவோம். 6 வகையான சுவைகள்னு சொல்றது. அந்த அறுசுவைகளும் கண்டறியறதுக்கான தன்மை வந்து இந்த நாக்குக்கு இருக்கு. அதே மாதிரி சுவை அரும்புகள்னு சொல்லி சொல்லுவோம். இங்கதான் டேஸ்ட் பட்ஸ், அது வந்து கீமோ ரிசப்டார்ஸ் ஆட் பண்ணுது. அதாவது என்னன்னா கெமிக்கல் காம்பினேஷன் நம்ம அந்த டேஸ்ட்ல நடக்கக்கூடியதை வச்சுதான் அது வந்து இந்த டேஸ்ட் ரிசப்டார் டேஸ்ட் வந்து கண்டுபிடிக்குது. அதே மாதிரி தோல்னு சொல்லக்கூடியது, ஸ்கின்னு சொல்லக்கூடியது, இதுல தொடுதல் அப்படிங்கிற செயல்பாடு நடக்குது. பொதுவாவே நம்ம ஸ்கின்னை தொடும்போது நீங்க என்னென்னலாம் ஃபீல் பண்றாங்கன்னா அந்த தொடுதலினுடைய அழுத்தம் அதை வந்து கண்டறியலாம். அதனுடைய வெப்பநிலையை கண்டறியலாம். அது வலியா இல்ல மென்மையா அப்படிங்கிறது கண்டறியலாம். அது சாஃப்டா இருக்கா சொரசொரப்பா இருக்கான்னு சொல்லி கண்டறியக்கூடியது. அதாவது ஒரே தொடுதல்லையே நம்ம இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கண்டறிய முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயில்டா நமக்கு வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய டச் ரிசப்டர்ஸ் அதுதான் வந்து இந்த வேலைகளை செய்யறது. அதனுடைய வேலைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்ப தட்பத்தை, வலி மற்றும் அழுத்தம், இதை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை அந்த ரிசப்டார்ஸ்க்கு வந்து இருக்கு. சோ பொதுவாவே வந்து இதுதான் அந்த கண் பார்வைன்னு சொல்லக்கூடியது. இது யூஸ்வலா வந்து கார்னியான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கார்னியால விழி வெண்படலம்னு சொல்றது, அப்புறம் இந்த கருவிழின்னு சொல்லக்கூடியது ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் லென்ஸ்ன்னு உள்ள இருக்கு. இது இல்லாம விழித்திரைன்னு சொல்லக்கூடியது, ரெட்டினா இங்க தெரியாது, இந்த லேயர் பின்பகுதியில தான் ரெட்டினா இருக்கும். சோ பொதுவாவே இந்த ரெட்டினாவுடைய அமைப்புலதான் இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ங்கிறது இருக்கு. இவங்கதான் வந்து அந்த விஷனை வந்து கலர் அப்புறம் டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே பண்றது இந்த ரெட்டினல் தான். இந்த ரெட்டினாலதான் அந்த ராட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்புகளும் பூம்புகள் அப்படின்னா கோன்ஸ்ன்னு சொல்றது. சோ யூஸ்வலா வந்து ராட்ஸ் வந்து இரவு பார்வைக்கும்
கோன்ஸ் வந்து பகல் பார்வைக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல இந்த ஐஸ சுத்தி இருக்கிற மசில்ஸ் தான் வந்து அந்த ஐயை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அதனாலதான் நம்மளுடைய சாமர்த்தியனுடைய பயிற்சிகளும் இந்த ஐ எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஐ சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து அந்த ஐபால வந்து மூவ் பண்ணும். ஸோ இதனுடைய இந்த ஐ மசில்ஸ்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலோ இந்த ரெட்டினல் லேயர்ல ஏதாவது இஷ்யூ வந்தாலோ இல்ல கண் சுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள்ல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஷார்ட் சைட், லாங் சைட், அப்புறம் கேட்ராக்ட், இந்த மாதிரியான தூர பார்வை, கிட்ட பார்வை, இது மாதிரியான இல்லைன்னா படலம் ஃபார்ம் பண்றது, கேட்ராக்ட், இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும். அடுத்தது காது மற்றும் மூக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலா வந்து காது வந்து உள்ள நமக்கு வந்து வெளிக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, நடுக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாம உட்காதுன்னு சொல்லுவாங்க. அவுட்டர், மிடில் அண்ட் இன்னர் இயர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவுட்டர் இயர்ல தான் நமக்கு சவுண்டை வந்து கலெக்ட் பண்ணி அவுட்டர் இயர் கொண்டு வந்து இந்த ட்ரம்முக்குள்ள கொடுக்கும். இது வந்து இந்த டிம்பானிக் மெம்பரேன் இந்த குழாய் வழியா போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ட்ரம்மை வந்து வைப்ரேட் பண்ணும்போது உள்ள மிடில் இயர் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இங்கதான் ஒரு உங்களுடைய உடல்ல ரொம்ப சிறிய எலும்புகள் இங்க 3 இருக்கு. மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்பஸ் சொல்லுவாங்க. அது வைப்ரேட் ஆகும்போது உள்ள காக்லியாங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வைப்ரேட் ஆகும். இதுலதான் உங்களுக்கு இந்த ரிசப்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கதான் இந்த ஃப்ளூயிடும் இருக்கு. ஸோ இது மூவ் ஆகும் போதுதான் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வைப்ரேஷன் பிரெயினுக்கு வந்து சவுண்டா கன்வெர்ட் ஆகி போகுது. அதே மாதிரி இது மூக்கினுடைய அமைப்பு. இந்த மூக்கினுடைய ஜவ்வு பகுதி உள்ள இதுல வந்து என்னன்னா யூஸ்வலா இந்த ஜவ்வு பகுதியில தான் இந்த மூக்கினுடைய அந்த நுனி பகுதியில இந்த மேல் பகுதியில தான் இந்த ரிசப்டார்ஸ் இருக்கும் இந்த ஜவ்வுல. அதுதான் வந்து நீங்க அந்த ஸ்மெல்ல வந்து சென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மெக்கனோ ரிசெப்டார்ஸ் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அதே மாதிரி நாக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸ் சொல்லக்கூடியது கீமோ ரிசெப்டார்ஸ் பேரு. இந்த இந்த ரிசெப்டார்ஸ்க்கு ஏன் டிஃப்ரெண்ட் நேம்னா அதனுடைய செயல்பாடுகளை வச்சு அதுக்கு பேர் வருது. ஸோ இதுதான் முக்கியமான அமைப்பு அவங்களுடைய இது. இப்ப நம்ம வகுப்பினுடைய நிறைக்கு வந்துட்டோம். இப்ப சில கொஷின்ஸ் சொல்லக்கூடியது கேட்டிருக்காங்க. அதாவது தொடுதல், அழுத்தம், வெப்பம் மற்றும் வலி போன்ற தூண்டுதல்களை உணர அதிக வகையான சிறப்பு நரம்பு முடிவுகளை கொண்டுள்ள உணர்வு உறுப்பு எது அப்படின்னு சொல்றது. இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய உணர்வு உறுப்புல தொடுதல், அழுத்தம், வெப்பம், வலிங்கிறது எங்க நீங்க உணர்றீங்க அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தோல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நிர்வாகமான இயக்கங்கள், உடல்நிலை மற்றும் சமநிலையை ஒருங்கிணைக்கும் மூளையின் முக்கிய பகுதி எது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்ட்ரோலர், ஸோ பாடி பேலன்ஸ், இது எல்லாமே. ஸோ இட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா செரிபெல்லம் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது பார்த்தோம். நம்ம செரிபெல்லம் தான் இது என்ன பண்ணுதுன்னா பாடி பேலன்ஸ், பாடி கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது. அதை தான் இங்க தமிழ்ல கொடுத்துருக்குறாங்க. பாடி பேலன்ஸுக்கும் பாடி கோஆர்டினேஷனுக்கும் யாரு ஹெல்ப் பண்றது? கோஆர்டினேஷன் தான் என்னன்னா வலது இடது, வலது இடது அப்படின்னு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த கோஆர்டினேஷனை பண்றதே செரிபெல்லம் தான். அதுதான் வந்து இந்த சமநிலைன்னு சொல்றது. இல்ல ஒருங்கிணைக்கும் பகுதி யாரு பண்றா அப்படிங்கிறது செரிபெல்லம். சோ இப்ப நம்ம சுருக்கத்துக்கு வந்துடலாம். பாடப்பகுதியினுடைய சுருக்கம், சமரி. சோ இதுல நம்ம என்னென்ன படிச்சோம் இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூளையினுடைய அமைப்பு, மூளையினுடைய பகுதிகள் என்னென்ன, அப்புறம் மூளையினுடைய முக்கியமான பகுதியில ஒண்ணுதான் வந்து தண்டுவடம் கீழே நம்ம வந்தது. அந்த தண்டுவடம்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன லேயர்ஸ், என்னென்ன கவரிங் இருக்கு, அப்போ அந்த தண்டுவடத்தினுடைய முக்கியமான வேலை என்ன, மூளையினுடைய திறன்கள் என்னென்ன, மூளையினுடைய பகுதிகளுடைய ஒவ்வொரு பகுதியினுடைய வேலை என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். இது இல்லாம மூளை நரம்பு மண்டலத்தினுடைய பிரிவினைகள் பார்த்தோம். அந்த பிரிவினைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிரிவினை கீழையும் என்னென்ன வருது, அதனுடைய வகைப்பாடுகள் என்னென்னங்கிறதும் பார்த்தோம். இது இல்லாம நம்ம உணர்வுகள்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சென்சஸ் பத்தியும் பார்த்தோம். இங்க வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் சென்சஸும் யாரு வேலை பண்றா, அந்த ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்கள பத்தியும் பார்த்தோம். அதனால இந்த பாடப்பகுதியில நீங்க இப்ப முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா இந்த நரம்பு மண்டலத்தினுடைய
பகுதிகள் என்னென்ன, பிரிவினைகள் என்னென்ன, அந்த பிரிவினைக்குள்ள இந்த செரிபெல்லம்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய பெரும்பகுதி, மூளையினுடைய சிறுமூளை, பெருமூளை, அப்புறம் அவங்களுடைய மூளை தண்டு, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன, அப்புறம் அது இல்லாம புலனுணர்வுகள் எப்படி வேலை செய்யுது, அப்புறம் இது இல்லாம ஸ்பைனல் கார்ட், முதுகு தண்டுன்னு சொல்லக்கூடியது, அங்கிருந்து எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத ஒரு பேசிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை பத்தின ஒரு அடிப்படை பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம். இந்த பாடத்தை நம்ம படிச்ச எல்லாருக்கும் நன்றி. வாழ்க.